சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Then Isaac sowed in that land and received in the same year an 100-fold, and the Lord blessed him. Genesis 26:12. ఈసాకు ఆ దేశమందున్నవాడై విత్తనము వేసి ఆ సంవత్సరము 100 ఫలము పొందెను. యెహోవా అతనిని ఆశీర్వదించెను కనుక ఆ మనుషుడు గొప్పవాడాయెను. ஆதிகாண்டம் 26 வாக்கியம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். ஆதியாகமம் 26:12. அன்பின் தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு எகிப்துக்கு கடந்து செல்லாதபடிக்கு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற எல்லா மனிதனையும் தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அப்படித்தான் ஈசாக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டார். நம் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் சகல சம்பத்துக்களினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து, ஆண்டவரே, அன்று ஈசாக்கை ஆசீர்வதித்தவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எல்லா மனிதனையும் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து உன் பாதத்தில் என்னை தாழ்த்துகின்றேன் என்று ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.